மேற்கு வங்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் கொதித்து போன மக்கள் காவல் நிலையத்தை சூறையாடி தீ வைத்து கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பெண் மருத்துவர் படுகொலை சம்பவத்தின் வடு மறைவதற்குள் அடுத்ததாக அரங்கேறியுள்ள படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? சிறுமி கொல்லப்பட்ட வழக்கில் காவல் நிலையம் பொதுமக்களால் சூறையாடப்படும் காட்சிகள்தான் இவை. பொதுமக்களின் கோபக்கனல் போலீஸ் ஸ்டேஷனை தீக்கிரையாக்கிய சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? மேற்கு வங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை 10 வயது சிறுமி ஒருவர் தனது பெற்றோரிடம் கூறிவிட்டு டியூஷனுக்கு சென்றுள்ளார். டியூஷனுக்கு சென்ற குழந்தை வெகு நேரமாகியும் வராததால் பதறி போன பெற்றோர் தேடிச் சென்றுள்ளனர். டியூஷன் சென்டரில் விசாரித்ததில் அவர் ஏற்கனவே வீட்டுக்கு சென்று விட்டாரே என தெரிவிக்க பெற்றோரின் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. கிராமத்தினர் அனைவரும் தேடுதல் வேட்டையில் இறங்க எங்கு தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. காலம் தாழ்த்தாமல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு மொத்த ஊரும் சேர்ந்து சிறுமியை சல்லடை போட்டு தேடியுள்ளனர். இறுதியில் அங்கிருந்த குளம் ஒன்றிலிருந்து சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தங்கள் குழந்தைக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் இருந்த பெற்றோர் சடலத்தை பார்த்ததும் கதறி அழுதது காண்போரை கண்ணீரில் ஆழ்த்தியது. சிறுமியின் உடலை பரிசோதித்ததில் அதில் காயங்கள் இருந்துள்ளன. சிறுமி வீட்டுக்கு வரும் வழியில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற முடிவுக்கு வந்த பெற்றோரும் ஊராரும் கொந்தளிப்பான நிலைக்கு சென்றுள்ளனர். புகார் அளித்த போது போலீசார் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக நடவடிக்கையில் இறங்கியிருந்தால் தங்கள் குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கும் என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். வேண்டுமென்றே போலீசார் கால தாமதம் செய்ததாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் ஆத்திரத்தின் உச்சத்தில் போராட்டத்தில் குதித்தனர். காவல் நிலையத்தையும் வாகனங்களையும் சூறையாடிய பொதுமக்கள் தீ வைத்து கொளுத்தினர். பொதுமக்களின் கோபக்கனலில் அங்கிருந்த காவல் நிலையம் தீக்கிரையானது. தற்காப்பு நடவடிக்கையில் இறங்கிய போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைத்தனர். இதனிடையே சிறுமி கொலை தொடர்பாக 19 வயதான நபர் ஒருவரை போக்சோ வழக்கில் கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமியின் உடற்கூராய்வு அறிக்கை வந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலையாளி சிறுமிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சைக்கிளில் கடத்தி இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் கொல்கத்தாவில் நடந்த பெண் மருத்துவர் கொலைக்கு நியாயம் கேட்டு ஜூனியர் மருத்துவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் சிறுமி கொல்லப்பட்ட சம்பவம் அங்கு கொந்தளிப்பான சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு 3 மாதங்களுக்குள் தூக்கு தண்டனை வழங்கப்படும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உறுதியளித்துள்ளார்.